நாலு மூல சாதாரத்தில நடவு நடும் குட்டா புள்ள நானு கொஞ்சம் ஏழை ஐயா கண்ணையா நீங்க நடவ கொஞ்சம் கிட்ட போடு என்னம்மா குட்ட புள்ள நட்ட நத்தி குலுங்குதடி வயரச்சம்பா குட்ட புள்ள நட்ட நத்தி குலுங்குதடி வயரச்சம்பா தன்னானே நானே நன்னா தன்னானே நானே 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 நன்னா நன்னானே சொல்லி நல்லடிச்சாரு வா சொலட்டுதடி நெல்காருது சொல்லி நல்லடிச்சாரு வா சொலட்டுதடி நெல்காருது தன்னானே நானே நன்னா தன்னானே நானே நானே நன்னா நன்னானே ரோட்டோர வீட்டுக்காரி ரோசாப்பு கொண்டக்காரி ரோட்டோர வீட்டுக்காரி ரோசாப்பு கொண்டக்காரி. என்னம்மா சர்டிபிகேட் சீக்கிரம் கிடைச்சிருமா? இல்லப்பா கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு மாசத்துக்குள்ள கிடைச்சிருமா தாயி? இல்லப்பா நமக்கு கொஞ்சம் விசாரணை எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நாள் கழிச்சு தான் கிடைக்கும்பா. என்ன அப்பா அம்மாவும் துறாம்பிட்டு வரையா? இல்ல ராசு, தாய்க்கு இந்த சாதி சர்டிபிகேட்டு கொடுத்துட்டு வரோம். காலேஜில் இந்த சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க. அதான் காலையிலே கிளம்பிட்டோம். போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்ல வெயிலுக்குள்ள. என்ன தாய் படிக்க வைக்கும்? நம்ம அண்ணா காலேஜ்ல. நல்லா படிக்கணும் தாய். உங்க அப்பா படப்பட கஷ்டத்தை பார்த்த இல்லையா? சரி ராசு, உனக்கு இன்னைக்கு வேலை எங்க? பண்ணையார் தப்புற தென்னம்பிள்ளைக்கு குழி தோண்டிட்டு வரேன். சரியா, பார்ப்போம். வணக்கம் பண்ணையாரு. மாயப்பா பொண்ணோட தூரமா போயிட்டு வரா? இல்ல பண்ணையாரு, நாங்க தாலுகா ஆபீஸ் போயிட்டு வரோம் சர்டிபிகேட் வாங்கணும் பிள்ளைக்கு. அப்பா துண்டை தோல்ல போடுங்கப்பா, எதுக்கு கைக்குள்ள வச்சுக்கிட்டு? சும்மா இருமா. என்ன மாயப்பா, உன் பொண்ணு காலேஜில் படிக்குதுல, அதனால தான் இப்படி பேசுது. பண்ணையார் இருக்கும்போது யார் என்னன்னு கொஞ்சம் சொல்லி கொடு. சுந்தரம் வண்டியை விடு. நம்ம வேப்பங்குளம் முத்துத்திட்டுல பருத்தி வீரன்னு ஒரு படம் வந்திருக்கியா? புதுசா ஒரு பையன் நடிச்சிருக்கான். நடிகர் சிவகுமார் பையனா? நம்ம பசங்க எல்லாம் நேத்து தான் போய் பார்த்துட்டு வந்தாங்களாம். சின்னசாமி சொன்னான். நாளைக்கு நம்ம இந்த படம் பார்க்க போமாயா? மாறி அங்க பாரு. மாமா என்ன மாமா தூரமா போயிட்டு வரையா? இல்லையா, தாலுகா ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரோம். போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிச்சிருந்தா மாமா? ஆமையா, நல்லபடியா. சரி மாமா, பார்த்து போங்க. என்ன மாதிரி மாமா கிட்ட தான் கேட்டியா இல்ல வேற யார்ட்டையும் கேட்டியா? நீ வேற சும்மா இருப்பா, சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புவோம். அண்ணாச்சி 2 முட்டை தாங்க. அப்பா என்ன தாயி? எதுக்குப்பா என்ன சும்மா இருக்க சொன்னீங்க? இந்த வட்டாரத்திலே அவர்தாம்மா பெரிய பண்ணையாரு. அவர் முன்னாடி இப்படி வச்சு பேசிட்டேம்மா. பண்ணையாராவே இருக்கட்டும்பா, நான் உங்ககிட்ட வீட்ல இருந்து கிளம்பும்போது துண்டை தோல்ல தானே போட சொன்னேன். அதுதானே உங்களுக்கு கௌரவம். புரியுதுமா, பண்ணையார்கிட்ட தானே நாம வேலை செய்யறோம். வேலை செய்யறதுக்கு தானப்பா சம்பளம் வாங்குறோம். அப்புறம் எதுக்கு? இங்க யாரும் யாருக்கும் அடிமை இல்லப்பா. மரியாதை ஓரளவுக்கு இருந்தா போதும். சரிம்மா, என்னமோ சொல்ற தாயி. என்னப்பா நீங்க இப்படி இருக்கீங்க?